மதுரையில் உதயநிதியால் ஒப்புக்கு கொடுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளி ஒப்படைத்த பரபரப்பு சம்பவம் திமுக ஆட்சியின் அவலத்தை சந்தி சிரிக்க செய்தது. வரிச்சியூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான முத்துகிருஷ்ணன் தனக்கு 6 மாதங்களுக்கு முன் துணை முதல்வரால் பட்டா வழங்கப்பட்ட நிலையில் அதற்கான நிலத்தை இதுவரை தன்னிடம் ஒப்படைக்கவில்லை என குற்றம் சாட்டி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் தனக்கு வழங்கப்பட்ட பட்டாவை திரும்ப அளித்தார். பேரு பெத்த பேரு தாகனு நீலு லேது என ஸ்டாலின் கூறிய அதே பழமொழியை கூறி திமுக ஆட்சியின் அவலத்தை மக்கள் விமர்சிக்கின்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் அந்த இடத்தை யாருக்குமே அவங்க கொடுக்கவே இல்லை. 2 வாரத்துக்கு முன்னாடி எங்களுடைய மாற்றுத்திறனாளி எல்லாருமே கலெக்டர் மேடத்தை பார்த்து கொடுத்தாங்க. வரும் போங்க. இப்ப கூட அந்த அனுமந்த பட்டாவை ரிட்டர்ன் கொடுக்குறேன். அவங்க அதை பார்க்கல. அதை பார்க்காம என்ன பதில் சொல்றாங்கன்னா, உனக்கு அன்னைக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணி திருப்பி 2 மாதத்துக்கு ஸ்டாலின் வர்றாரு, உங்களுக்கு அன்னைக்கு கொடுப்பாங்கண்டா அது எந்த விதத்துல நியாயம்? அது அன்னைக்கு வருவாங்க, ஒரு பேப்பரை கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற அந்த பட்டா 1 வருஷத்துக்கு தான் வேல்யூ. இப்ப எனக்கு கொடுத்த 6 மாசம் ஆச்சு. இன்னும் ஒரு 4 மாசம் போச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அது கேன்சர். அப்ப அடுத்து யார் வராங்களோ அவங்க தான் போய் கேட்க வேண்டியிருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு சும்மா ஒரு பொய்யான ஒரு கருத்துக்கு சொல்லி மாற்றுத்திறனாளிக்கு கண் துடைப்பத்தே இவங்க பண்றாங்களே நியாயம் மதனமானது செய்யறதுக்கு கிடையவே இல்லை. காஞ்சிபுரம் அருகே சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட பள்ளி கட்டிட மேற்பூச்சு இடிந்து விழுந்து மாணவ மாணவிகள் காயமடைந்த சம்பவம் திமுகவின் முறைகேட்டை படம் பிடித்து காட்டியது. படூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுமார் 27.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வகுப்பறைகள் புதியதாக கட்டப்பட்டு சில மாதங்களுக்கு முன் திமுக சட்டமன்ற உறுப்பினரால் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் பள்ளி நடந்து கொண்டிருந்த போது புதிய வகுப்பறையின் மேல்பூச்சு உடைந்து விழுந்ததில் சில மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். விடியா திமுக அரசு மாணவர்களின் நலனில் சிறிதும் அக்கறையின்றி கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்பதையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநீதி நாளில் வழக்கத்தை விட பொதுமக்கள் அதிகமாக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கன்வாடி மையத்தில் காலியாக உள்ள இடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலை அறிந்த பொதுமக்களுக்கு முறையாக ஏற்பாடு செய்யாமல் போனதால் வெகுநேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டது. அத்துடன் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி இல்லாமல் போனதால் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வந்தவர்கள் கைக்குழந்தைகளுடன் கடும் சிரமத்திற்குள்ளாகினார்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஆட்சியர் அலுவலகத்தில் அதிக அளவில் முன்னேற்பாடு செய்யவில்லை என கைக்குழந்தையுடன் வந்த பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள RTE கட்டணத்தை உடனடியாக விடுவிக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் தனியார் பள்ளி தாளாளர்கள் மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த தாளாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் ஆட்சியரிடம் அளித்துள்ள மனுவில் RTE சட்டப்படி குறிப்பிட்ட மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கி கல்வி கற்பிக்கப்படுவதாகவும், ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக அதற்குரிய நிதியை விடியா ஸ்டாலின் அரசு வழங்காமல் இருப்பதால் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இங்கு வரும் தனியார் பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளாக இலவச கல்வி கட்டணத்தில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு கட்டாய கல்வியில் பணம் விடுவிக்கப்படவில்லை. 3 ஆண்டுகளாக பள்ளி தாளாளரிடையே மன உளைச்சலுக்கு ஆளாகி பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் மற்றும் ஏனைய செலவுகளுக்கும் கல்வி கட்டணமானது விடுவிக்கப்படாமல் இருப்பதால் மிகவும் கஷ்ட நிலையில் இருக்கின்றனர்.